Hi friends, இன்னைக்கு PPT-ல ஒரு இமேஜோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணி வேற ஒரு இமேஜோட செட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்க சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் பவர் பாயிண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. இது 16 க்கு மேல இருக்கிற வெர்ஷன்ல தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. 10 வரைக்கும் கூட இந்த ஆப்ஷன் கரெக்ட்டா வர்க் பண்றது இல்ல. பட் 16, 13, 19 நல்லா வர்க் ஆகுது. ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லேஅவுட் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம DTP வர்க் பண்றோம், இமேஜ் வர்க் பண்றோம் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படினா இங்க லேஅவுட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு blank அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. ஏன்னா அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இல்ல நம்ம இமேஜ் வர்க் பண்ண முடியாது. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா மேல டிசைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டிசைன்ங்கற ஆப்ஷன்ல போய் கிளிக் பண்ணிட்டு அங்க சைஸ் அப்படின ஆப்ஷனுக்கு வருங்க. ஸ்லைட் சைஸ் அதை கிளிக் பண்ணி 4:3 அப்படிங்கற ரேஷியோ கொண்டு வந்துருங்க. இல்ல இது வைட் ஸ்கிரீன்ல இருக்கும். இது வந்து நம்ம பிக்சர் பிரிண்ட் போடுறக்கோ இதுக்கோ செட் ஆகாது. அப்போ 4:3 அப்படிங்கற ஸ்டாண்டர்ட் சைஸ் கொண்டு வந்துருங்க. இதுல வந்து என்ஷூர் ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. சோ இத பிரைமரி வர்க் இது பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து நம்ம இமேஜுக்கு போயிடலாம். இப்போ ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்றது அப்படினு பார்க்கலாம். மேல பாத்தீங்கன்னா இன்சர்ட்னு ஒரு டாப் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா இங்க பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டெஸ்க்டாப்ல எங்க பிக்சர் வச்சீங்க எடுத்துக்கலாம். நான் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த இமேஜ்ல சும்மா பேக்ரவுண்டுக்கு பின்னாடி ஒரு கிரீன் ஸ்கிரீன் இது மாதிரி தான் இருக்கு. ஒரு செவுத்துக்கு பின்னாடி நின்னு எடுத்துர்க்கேன். இந்த இமேஜ் எடுத்துட்டு என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இமேஜ் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா மேல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். பிக்சர் டூல் ஃபார்மேட் அப்படினு சொல்லிட்டு நான் பார்க்கறேன். டபுள் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இங்க பிக்சர் டூல் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் வருது. இத வெளிய கிளிக் பண்ண அப்படினா அந்த ஆப்ஷன் வராது. அப்ப நீங்க தேடிட்டே இருக்க கூடாது. அப்ப என்ன பண்ணனும் இமேஜ் டபுள் கிளிக் பண்ணுங்க. அப்போ வந்து பிக்சர் டூல் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் அதோட ரைட் சைடுல லெஃப்ட் சைடு கார்னர் பாருங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அது ஃபுல்லாவே மெர்ஜ் ஆயிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி வந்துட்டு ஃபுல்லா பிங்க் சைடு வந்துரும். அப்போ இதுல பிங்க் ஷேட் விட்டுட்டு என்னென்ன பகுதி இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு வரும். பேக்ரவுண்ட் எல்லாம் வராது அப்படினு அர்த்தம். அப்படியும் பாத்தீங்கன்னா என் பாடியில பாதி பார்ட்ட காணோம். அப்ப என்ன பண்றேன் அப்படினா அந்த ஸ்லைடை கொஞ்சமா நகர்த்துறேன். அந்த கிராப் சைஸ்ல இருந்து கொஞ்சமா நகர்த்தும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இப்போ மறுபடியும் செவரு வந்துருச்சு. இதே மாதிரி பேக்ரவுண்ட் கொஞ்சம் வரும். அப்ப என்ன பண்றோம் மறுபடியும் அந்த ஸ்லைடை நகர்த்துறோம். இதே மாதிரி 2-3 டைம் நகர்த்துனீங்க அப்படினா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான இமேஜ் கிடைச்சிரும். சோ இது மட்டும் கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். இந்த ஸ்டேஜ் மட்டும் கரெக்ட்டா பண்ணீங்க அப்படினா நம்ம Photoshop எங்கேயுமே போகாம PPT-லயே நம்ம வந்து பேக்ரவுண்டை மாத்திர முடியும். சோ இன்னி இருக்கு. நான் மறுபடியும் நகர்த்துறேன். இப்போ பாத்தீங்கன்னா என் இமேஜ் மட்டும் தான் தெரியுது. பின்னாடி இது ஃபுல்லாவே மாஸ்க் ஆயிருச்சு. என் பாடி பார்ட்டும் என் காஸ்டியூமே ட்ரெஸ்ஸோ எதுவுமே கட் ஆகல. சோ இது வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படினா ஜஸ்ட் வெளிய வச்சு கிளிக் பண்ணா போதும். இல்லட்டி மேலே பாத்தீங்கன்னா கீப் சேஞ்ச் அப்படின ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. முடிஞ்சு. அப்போ என் பேக்ரவுண்டை ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம சயின்ஸ் லெசன் நடத்துறதுக்கு மேக்ஸ் லெசன் சோசியல் லெசன் இந்த மாதிரி நிறைய லெசன்ஸ்க்கு ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேற ஒரு பேக்ரவுண்டை கொண்டு வரலாம். மறுபடியும் அதே தான் பிக்சர் இன்சர்ட்டுக்கு போகிறேன். அதில் ஒரு இமேஜ் இருக்குது. சும்மா நான் ஃபன்னுக்காக ஒரு தாஜ்மஹால் வைக்கிறேன். இதே சப்ஜெக்ட் ஓரியன்டாக நம்ம வச்சு கூட இந்த இது பண்ணி பார்க்கலாம். தாஜ்மஹால் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆச்சு என் இமேஜுக்கு முன்னாடி அந்த தாஜ்மஹால் இமேஜ் பேக்ரவுண்ட் வந்துருச்சு. ஸோ இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த ஸ்லைட் ஃபுல்லாக கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்து முடிச்சோன்னே டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபார்மேட் டூல் பக்கத்துலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சென்ட் பேக்வேர்டு பிரிங் ஃபார்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்ட் பேக்வேர்டு அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் பின்னாடி போயிடும். நான் முன்னாடி இந்த இமேஜ் அது வந்துடும். ஸோ இப்போ வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு. இப்போ நம்ம ஒரு வேற எங்கேயும் எடுத்து இந்த இமேஜை பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு பேக்ரவுண்ட் கொண்டு வந்துட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் சேஞ்ச் ஃபைல் ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைல் எக்ஸ்போர்ட் சேஞ்ச் ஃபைல் டைப் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நிறைய ஃபைல் டைப் இருக்கும். அதில் ஜேபிஜி தான் நம்ம இமேஜ் ஃபார்மேட் தெரியும். அது டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இமேஜ் எங்கே சேவ் ஆகும்னு கேட்கும். நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். சும்மா 1 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணுறேன். இது வந்து இந்த ஒரு ஸ்லைடு மட்டுமா பண்ணணும் ஃபுல்லாக பண்ணுமா கேட்குது. நம்ம இந்த ஒரு ஸ்லைடு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஸ்லைடு ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா அது டெஸ்க்டாப்பில் சேவ் ஆகிருக்கும். இப்போ அங்கே டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம். இந்த ஃபைலில் சேவ் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்டை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு ஆல்ரெடியே அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க இப்படி தான் இருந்துச்சு அந்த பேக்ரவுண்ட். இப்போ இந்த ஃபைல் இப்படி எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேறு பேக்ரவுண்ட் மாற்றியாச்சு. இதுக்கு நம்ம Photoshop எதுக்குமே போல வெறும் பவர் பாயிண்ட்லேயே பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொன்று மறுபடியும் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நியூ ஸ்லைடு போகிறேன். பிளாங்க் வேற ஒரு இமேஜ் கொண்டு வரேன். நான் அப்ளை சொன்னதே தான் மறுபடியும் இதை ரீகால் பண்ணுறேன்.
இப்போ பேக்ரவுண்டோட இமேஜ் எடுத்திருக்கேன். பின்னாடி பேக்ரவுண்ட் ஒரு மவுண்டன், ஒரு பீச் சீன் எல்லாமே இருக்குது. ஸோ வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் இல்லை, பிளாங்க் பேக்ரவுண்ட் கிடையாது, இமேஜஸ் எல்லாமே இருக்குது பின்னாடி. இப்போ அதே மாதிரி தான் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாதி இமேஜ் வந்துருச்சு, கொஞ்சம் கையெல்லாம் கட் ஆகுது. மறுபடியும் நான் கிராப் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்குது, பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டெல்லாம் நகர்ந்துருச்சு. இப்போ மறுபடியும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு எந்த பொசிஷனும் வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு இமேஜ் கிளிக் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு தாஜ்மஹால் வைக்கிறேன். நீங்கள் எந்த இமேஜ் வேணால் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட் பேக்வேர்டு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகே, அப்போ இதே மாதிரி பேக்ரவுண்ட்ஸோட பேக் சைடு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் தாஜ்மஹாலுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்ட் எந்த சப்ஜெக்ட் வேணால் இதே மாதிரி பண்ணலாம். ஃபைல், எக்ஸ்போர்ட், சேஞ்ச் ஃபைல் டைப், ஜேபிஜி. ஸோ இதுதான் சீக்வன்ஸ். ஃபைல், எக்ஸ்போர்ட், சேஞ்ச் ஃபைல் டைப், ஜேபிஜி. இது எங்கே சேவ் பண்ணு கேட்கும், அந்த ஃபைல் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிடுறோம். இது ஸ்லைட் ஒன்லி கொடுத்துறோம். நிறைய பண்ணிங்கன்னா ஆல் த ஸ்லைட்ஸும் கொடுக்கலாம். இப்போ இது ஒன்று தான் பண்ணியிருக்கோம். இது ஸ்லைட் ஒன்லி கொடுத்துட்றேன். ஸோ அகைன் நம்ம டெஸ்க்டாப்பில் போய் பார்க்கலாம். இதுதான் அதோட அவுட்புட். ஸோ நம்ம எந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் எடுத்திருந்தாலும், இந்த மாதிரி பேக்ரவுண்டில் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையும் எதை வச்சு ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னா பவர் பாயிண்ட்லேயே ரிமூவ் பண்ணிட முடியும். இதுக்கு நம்ம ஃபோட்டோஷாப் தான் தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஹையர் அண்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் தான் தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. வெறும் பவர் பாயிண்ட் வச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். வருங்காலத்தில் பவர் பாயிண்டில் இருக்கிற மித்த எல்லா வீடியோஸையும் நான் போடுறேன், என்னென்ன ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.